கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா வீடியோஸே வரல அப்படின்னு கேட்டுறாதீங்க நண்பா. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ சைட்லேயும் பர்சனல் ஒர்க்லாம் இருந்துச்சு. அங்கே எலெக்ஷன்லாம் இருக்கிறதால ஸோ நிறைய கம்ப்ளீட்டாக அதனால் வீடியோஸ் போட முடியல. அகெயின் பார்த்தீங்கன்னா மைவித்ராஜை பற்றி நிறைய நண்பர்கள் நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கொஷின்ஸாக மெசேஜ் பண்ணி பர்சனலாக கேட்டிருந்தாங்க. நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா கேஒய்சி நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இந்த கேஒய்சி பெண்டிங்காகவே இருக்குது. என்ன நண்பா நிறைய பேர் வெரிஃபைட்லாம் வந்திருக்கு, ஆனால் எனக்கு இன்னமும் பெண்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருது. யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்களோ வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக வெரிஃபை டிக் ஆகிடும். ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் இருக்கிறதால நிறையவே ஒர்க் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, பலவிதமான அப்டேஷன் நம்மள ஆப்பில் நிறையவே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேஒய்சி மட்டுமான்னு கிடையாது, இன்னும் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் இந்த மாதிரி ரீசார்ஜ் ஆப்ஷன் நம்ம மொபைல்லே என்ன தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணி மாதம் ரீசார்ஜ் பண்ணி நம்ம கேப்சா ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதை விட நம்மளுடைய நிறுவனத்தில் நம்மளுடைய ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்களாமா அப்படின்ற மாதிரி அப்டேஷன் பட் எனக்கு கரெக்டாக தெரியல. நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் பார்ப்போம். அது மட்டும் இல்லை நண்பா, ஸோ வேறு லெவலில் நம்ம ஆப்பை எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வேறு லெவலில் ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்களாமா அப்படின்ற மாதிரி நிறையவே அப்டேஷன் புது அப்டேட் வந்துட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் வருமா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறது நண்பா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ன தான் இதுக்கு கரெக்டான சொல்யூஷனே தெரியல. அவங்க 2 மாதம் கழிச்சு வரும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்கிறாங்களே என்ன நண்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஎம்ஐ லோன் இதெல்லாம் நிறையவே வாங்கிட்டு இருக்கேன் நண்பா. என்ன நண்பா பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் ஃபீல் பண்ணி அவங்களுடைய நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் கொஷின்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இது நிறையவே இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குன்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் நான் நிறுவனத்து சைட்லேருந்து இதுக்கான நடவடிக்கைன்றது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எம்டி சாரே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 2-3 நாள் எம்டி சார் அப்டேட் பண்ணுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஏப்ரல் 19 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு எல்லாருக்குமே ஒன் பேமெண்ட் 1 மந்த்துக்கு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சைடில் அதுக்கான அப்ரூவல் கேட்டு 1 மந்த்துக்கு எப்படியாச்சும் பேமெண்ட் அப்ரூவ் பண்ணி கன்ஃபார்ம் மந்த்லி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அப்படி அப்ரூவல் நம்மளுக்கு கொடுக்கலன்னா ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்பராக அமௌண்ட் ரிசீவ் ஆகும். இருந்தாலும் ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் பேமெண்ட் வரபால தான் எனக்கு என்னவோ தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு ஜாயின் பட்டன் எனபிள் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் எப்படி யூடியூப் சைட்லேருந்து மானிட்டேஷனும் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனாலவே பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் நம்மளுடைய சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா மானிட்டேஷன் பண்ணி ஸோ அது மூலிமா சூப்பர் டேங்க்ஸ் இனிமேல் கிட்டத்தட்ட மெம்பர்ஷிப்லாம் எனபிள் பண்ணி யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் பண்ணி ஒரு வழியாக அப்டேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் மக்கள் நீங்கள் இல்லைனா கன்ஃபார்ம் இந்த அளவுக்கு நம்ம சேனல் மானிட்டேஷன் கொண்டு போயிருக்க முடியாது. அண்ட் மக்கள் உங்களுடைய நண்பர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தரவங்க எல்லாருக்கும் நீங்கள் இல்லைனா நம்ம சேனல் மானிட்டேஷன் பண்ணி கொண்டு போயிருக்க முடியாது நண்பா. ஸோ உங்களுடைய எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பா, ஸோ நீங்கள் நம்மளுடைய சிம்மா தமிழ் டெக் சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சிம்மா தமிழ் டெக் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி சிம்மா தமிழ் டெக் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக அண்ட் டெலகிராம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டால் கிளியராக டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க என்னுடைய மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மெம்பராக நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய மெம்பராக ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் டவுட்டில் இருந்தால் என்னால் டெலகிராம் அல்ல இமெயில் மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக என்னிடம் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலான்பா. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு நான் கிளியராக டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய மெம்பராக நீங்கள் யாரா ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சிம்மா தமிழ் டெக் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் பட்டன் எனபிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வழியாக மானிட்டேஷன் கொண்டு போயாச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக இருக்குது.
ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோட அப்டேட்டு அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வந்து குயிக்காக வந்து வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஸோ நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சேனல்லாம் வந்து மானிட்டேஷன் கொண்டு போகிறதில்ல. ஸோ நிறைய ஒர்க்கெலாம் இருந்துச்சு. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மெம்பராகவும் ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை. நண்பா பாய்.